கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள் செல்ல வேண்டும். இந்த தலைமுறையில் நீ மட்டும் என் பார்வையில் நீதிமானாக இருக்கிறாய் என்று சொன்னார். நோவா தேவன் சொன்னபடியே செய்து முடித்தார். கர்த்தர் நோவாவுக்கு இன்னொரு கட்டளையும் கொடுத்தார். சுத்தமான மிருகங்களில் ஆண் பெண் என 7 ஜோடிகளாகவும், சுத்தமற்ற மிருகங்களிலும் ஒரு ஜோடியாக எடுத்துக்கொள். ஆகாய பறவைகளில் அதே போல் ஜோடிகளாக எடுத்துக்கொள் என்று தேவன் கட்டளையிட்டார். எனும் 7 நாட்களில் நான் பூமியின் மேல் 40 நாள் 40 இரவு மழையை பெய்ய பண்ணுவேன் என்று, பூமியின் மேல் உயிருள்ள அனைத்தையும் அழிப்பேன் என்றும் தேவன் சொன்னார். நோவா கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் துல்லியமாக செய்தான். அந்த நேரத்தில் நோவா 600 வயதானவன். கர்த்தர் சொன்ன நாளில் நோவா, அவன் மனைவி, அவன் மகன்கள் சேம், காம், யாப்பேத், அவர்களின் மனைவிகள் எல்லோரும் பேழைக்குள் சென்றார்கள். அவர்களுடன் எல்லா வகையான மிருகங்களும் சென்றன. தேவன் அவர்களை உள்ளே வைத்து பேழையின் கதவை மூடினார். 7 நாட்கள் முடிந்ததும் ஜலப்பிரளயம் தொடங்கியது. பூமியின் ஆழங்களிலிருந்து நீரூற்றுக்கள் வெடித்து பாய்ந்தன. ஆகாயத்தின் மதகுகள் திறக்கப்பட்டன. 40 நாள் 40 இரவு தொடர்ந்து கனமழை பெய்ந்தது. நீர் வேகமாக உயர்ந்து பேழை பூமியிலிருந்து உயர்ந்து நீரில் மிதந்தது. நீர் அதிகமாக உயர்ந்து பூமியின் மேல் இருந்த உயரமான மலைகளையும் மூடியது. எல்லா உயிரினங்களும், நில மிருகங்கள், பறவைகள், ஊர்வனங்கள், மனிதர்கள் எல்லோரும் நீரில் அழிந்து போனார்கள். மூச்சு உள்ள அனைத்தும் மரணமடைந்தது. தேவன் சொன்னபடியே பூமியின் மேல் இருந்த உயிருள்ள அனைத்தும் அழிக்கப்பட்டன. ஆனால் நோவாவும் அவனுடன் பேழைக்குள் இருந்தவர்களும் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள். பேழை நீரில் மிதந்து பாதுகாப்பாக இருந்தது. வெளியில் எல்லாம் அழிவு இருந்தாலும் பேழைக்குள் தேவனுடைய பாதுகாப்பும் அமைதியும் இருந்தது. நீர் பூமியின் மேல் 150 நாட்கள் மேலோங்கி இருந்தது. எங்கும் நீர் மட்டுமே காணப்பட்டது. மலைகள், நிலம், நகரங்கள் அனைத்தும் நீரால் மூடப்பட்டன. மனிதரின் பலம், அறிவு, செல்வம் எதுவும் அந்த ஜலப்பிரளயத்திற்கு எதிராக நிற்க முடியவில்லை. இந்த அதிகாரம் தேவனுடைய தீர்ப்பு உண்மையானது என்பதை காட்டுகிறது. தேவன் எச்சரித்தபடியே அனைத்தும் நடந்தது. அதே நேரத்தில் தேவனை நம்பி கீழ்ப்படிந்த நோவாவை தேவன் பாதுகாத்தார். உலகம் முழுவதும் அழிந்த போதும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறியது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் தேவனுடைய நீதியும் பரிசுத்தத்தையும், அதே சமயம் தேவனை நம்புகிறவர்களுக்கு அவர் தரும் பாதுகாப்பையும் தெளிவாக காட்டுகிறது. நோவாவின் வாழ்க்கை தேவன் சொன்னால் அது நிச்சயம் நடக்கும் என்பதற்கான ஒரு பெரிய சாட்சியாக உள்ளது.